வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரெஸ்ட் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஷெல் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. லைன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பியூட்டி கம்பெனியை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு பாடி ஹாரர் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ஒரு முன்னாள் நடிகை, டெலிவிஷன் நடிகை அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஒரு ரீஎன்ட்ரிக்காக பயங்கரமா ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா திறமை அப்படின்றத தாண்டி பியூட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இவங்களை ஒரு பியூட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெக்கமெண்டும் பண்றாங்க. அண்ட் இவங்களும் அந்த ஷெல் அப்படின்ற அந்த பியூட்டி கம்பெனிக்கு போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அதை ஜோயி அப்படின்றவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதை எடுத்ததுக்கு அப்புறமாட்டு இவங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இவங்களை எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகுது, இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கான பதில் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரியான தீம்ல வந்த ஒரு படம் தான் த சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸோட அந்த கோரினஸ் அண்ட் அதுல காட்டக்கூடிய அந்த பாடி ஹாரர் அப்படின்றதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ அதை கம்பேர் பண்ணும்போது இதுல பாடி ஹாரர் அப்படின்றது ரொம்ப கம்மியான சீன்ஸ் தான் இருந்துச்சு. கொஞ்சமா இருந்தாலும் அந்த காட்சிகள் ஓரளவுக்கு நல்லா எடுக்கப்பட்டிருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த உடம்புல மச்சம் மாதிரியான சில டாட்ஸ் வரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த காட்சியா இருக்கட்டும், அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த பொண்ணு என்னவா மாறி இருப்பா அப்படின்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்சியா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பியூட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்க அப்படின்றதையுமே இதுல ஓரளவுக்கு நீட்டாவே காட்டப்பட்டிருக்கும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியை பத்தி எக்ஸ்போஸ் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பிரதானமா வச்சிருப்பாங்க. சோ அதை ஹீரோயின் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. சோ அதை தடுக்கிறதுக்கு அந்த கம்பெனி சைட்ல என்ன பண்றாங்க இப்படின்ற மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ் போகும். சோ அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. இன்னுமே கண்டிப்பா பெட்டரா எடுத்திருக்கலாம். அண்ட் பெரிய சுவாரஸ்யம் அப்படின்றது உண்டாகல. பட் சீன்ஸா பார்க்கும்போது நிறைய காட்சிகள் ஓரளவுக்கு நீட்டாவே எடுத்திருந்தாங்க. பட் ஓவரால் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ், ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.